தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 23ஆம் தேதியன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. பெருநகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதால் மறு அறிவிப்பு வரும் வரை நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. விசைப்படகு மீனவர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்வதும் நிறுத்தம். மருத்துவமனைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வழங்கப்பட்ட அறிவுரைகளை இம்மாதம் 29ஆம் தேதிக்குள் செயல்படுத்த வேண்டும். டேக் நடைமுறை, சிசிடிவி கேமரா, புறக்காவல் நிலையங்கள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை விரைவுபடுத்தவும் மருத்துவமனை நிர்வாகங்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவு. திருச்செந்தூர் கோயிலில் பாகன் உள்ளிட்ட 2 கொன்ற தெய்வானை என்ற யானையை புத்துணர்வு முகாமிற்கு அனுப்ப ஆலோசனை. வனத்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் விரைவில் முடிவு. திருச்செந்தூரில் கோயில் யானை மிதித்து 2 பேர் பலியானதன் எதிரொலியாக நெல்லையப்பர் கோயில் யானையிடம் பக்தர்கள் ஆசி பெற தடை. யானை காந்திமதி அருகே செல்லவும் தடை விதிப்பு. 1792 கோடி முதலீட்டில் ஐபோன் உற்பத்தி ஆலையை விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் அனுமதி கோரி பாக்ஸ்கான் நிறுவனம் விண்ணப்பம். சுங்குவார் சத்திரம் சிப்காட் வளாகத்தில் செயல்பட்டு வரும் ஆலை விரிவாக்கத்தால் 20,000 பேருக்கு கூடுதலாக வேலைவாய்ப்பு. சென்னை அருகே நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையில் 16வது நிதிக்குழு உறுப்பினர்கள் ஆய்வு. நாள் ஒன்றுக்கு எவ்வளவு குடிநீர் உற்பத்தி செய்யப்படுகிறது, ஆலையின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தனர். அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்காக சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் டிசம்பர் 11ஆம் தேதி ஆஜராக உத்தரவு. அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருவதற்கு 50 கோடி 100 கோடி ரூபாய் என பணம் கேட்கிறார்கள். திருச்சியில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. நம்மள கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார். நீங்க போய் பெருசா பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கருத்து விடாதீங்க. நாங்க என்னங்க கெடுக்க போறோம், கூட்டணி வந்தால் நல்லதுங்க. நீ எவ்வளோ திட்டிட்டு வந்துருவீங்க, அவன் கோச்சிக்கிறாங்க. ஒரு பொறுப்புகள், ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு வேதனையில் இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க. எங்கே போகிறது? சென்னை வியாசர்பாடியில் மாஞ்சா நூல் கழுத்தில் அறுத்து 2 பேர் காயமடைந்தது தொடர்பான வழக்கில் மேலும் 5 பேர் கைது. வாட்ஸ்அப் குழு மூலமாக ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காற்றாடிகளை வாங்கி வந்து விற்றவர்கள் சிக்கினர். வீடு புகுந்து கொள்ளையடித்த பணத்தில் ராஜபாளையத்தில் 4 கோடி ரூபாய்க்கு நூற்பாலை வாங்கிய கொள்ளையன் கூட்டாளியுடன் கைது. நகைகளை உருக்கி புதர்களில் மறைத்து வைத்திருந்த 6 தங்க கட்டிகளும் சிக்கியதாக தேனி மாவட்ட போலீசார் தகவல். சென்னை அரசு மருத்துவமனைகளில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. சமையல் கூடங்கள் உள்ளிட்டவை முறையாக பராமரிக்கப்படுகிறதா எனவும் ஆய்வு. கோடம்பாக்கம் போரூர் இடையே 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பணிகள் தீவிரம். உயர்மட்ட வழித்தடத்திற்கான தூண்கள் அமைக்கும் பணி முழுமையாக நிறைவு. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை வாட்ஸ்அப் மூலம் பெறலாம் என பத்தினம்திட்ட ஆட்சியர் தமிழக அரசுக்கு கடிதம். கோவில் திறப்பு, பூஜைகளின் நேரம் குறித்த தகவல்களையும் பெற முடியும் என தகவல்.
பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று அரசுமுறை பயணமாக இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசிக்கவும் திட்டம். இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. மோடியுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் பாராட்டு. G20 மாநாட்டில் பங்கேற்ற உலக தலைவர்களின் குரூப் போட்டோவில் இடம்பெறாத அதிபர் ஜோ பைடன். கடற்கரை பகுதிக்கு பைடனின் வாகனம் செல்வதற்கு முன்பே புகைப்படம் எடுக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தகவல். உக்ரைன் மீதான போரை தொடர்ந்து ஏவுகணை உற்பத்தியை விரிவுபடுத்தி வரும் ரஷ்யா. விரிவாக்கப்பட்ட ஆயுத தயாரிப்பு ஆலை வளாகங்கள் செயற்கைக்கோள் மூலம் படம்பிடிப்பு. கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட தங்களது நாட்டிற்கு இந்திய அணி வரமறுப்பது ஏன் என பாகிஸ்தான் கேள்வி. பிரச்சனையை எடுத்துரைத்தால் தீர்வு காண தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உறுதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. தங்கம் கிராமுக்கு 7065 ரூபாய்க்கும் சவரனுக்கு 56,520 ரூபாய்க்கும் விற்பனை.